நீங்கள் பழைய படம்னா கதையை தேர்ந்தெடுத்து அழகாக இது வந்து ஒளிப்பதிவு, இது வந்து அழகாக எடிட்டிங் அப்படின்னு சொல்லிடுவீங்க, கதையை அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வர படங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டியூடு பேசக்கூடிய பொருளாக மாறுச்சு. இது ஒரு படமா, இந்த படத்தை ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஆனால் அந்த படம் 500 கோடி வசூல் அடிச்சுது. அது கூடயே பைசன் ஒரு படம் வருது, அதை வந்து ஜாதி ரீதியாக இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய சினிமாவை சார்ந்து இங்கேயே ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த பார்வையில் அந்த படத்தை வந்து தேர்வு செய்ய போகிறீங்க? இது ஜூரிஸ்கிட்ட எல்லாம் வந்து அப்புறம் தான் என்கிட்ட வரும். அதனால் இவங்க தான். ஏன்னா இங்கே ஃப்ரேம் அப்படி தான் சார் போயிட்டுருக்கு. ஃப்ரேம்னு இங்கே சினிமா இல்லை, இங்கே ஜாதி டு ஜாதி அப்படின்னு தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஜூரி வந்து அவர் பார்க்க பார்வை சினிமா அப்படின்னு பார்க்குறாரு. பட் ஆனால் கொடுக்கும் பொழுது இவருக்கு கொடுத்துட்டிங்களே, இதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு வரும். அதை எப்படி நீங்கள் அட்டாக் பண்ண போகிறீங்கன்றதுனால தான் கேட்குறேன் சார். விருதுகளும் அதை பற்றி விமர்சனங்களை வந்து ரெட்டப்பாடு சார். சிறந்த பத்திரிகையாளர்னு எப்படி இனம் கண்டுபிடிப்பேன்னு கேள்வி கேட்டீங்க. அது நான் தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கான கேள்விகளை பண்ணி கேட்குறீங்க. நிச்சயமாக திரைப்படங்களை நாங்கள் திரைப்படங்களாக தான் பார்ப்போம். எடுக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து ஜாதி அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜாதியை முன்னிறுத்தி இருக்கிற படங்கள் எதுவுமே மக்களால் எல்லாருமாலுமே அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, ஒரு சிலரால் இருக்கலாம். அதனால் வந்து நாங்கள் திரைப்படங்களை பார்க்கும்போது அது திரைப்படமாக இங்கே இருக்கிற எல்லாருமே நாங்கள் திரைப்படத்தை திரைப்படமாக தான் பார்த்தோம். இங்கே இருக்கிறவங்களாம் யாரும் எந்த ஜாதியும் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. 40 வருஷம் ஆகி கூட எங்களுக்கு தெரியாது. அதனால் திரைப்படத்தை பார்க்கும்போது திரைப்படமாக தான் நாங்கள் பார்ப்போம். நிச்சயமாக நீங்கள் அந்த கவலை விட்டுருங்க. நாங்கள் திரைப்படத்தை திரைப்படமாக தான் பார்ப்போம்.